அனஸ்தீசியாவில் வந்து 2 டைப் இருக்குது. இன்ஹலேஷன் அனஸ்தீசியா, இன்ட்ராவெனஸ் அனஸ்தீசியான்னு இருக்குது. இன்ஹலேஷன் அனஸ்தீசியாவில் வந்து கேஷியஸ் அண்ட் லிக்விட் அனஸ்தீசியான்னு இருக்குது. கேஷியஸில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, செஃபலோஸ்போரின், நியூ அனஸ்தெட்டிக், அதுக்கப்புறம் வந்து ஜெனான் இருக்குது. லிக்விடில் வந்து ஈத்தரு, ஹாலத்தின், அதுக்கப்புறம் வந்து எஃப்ளோரின், ஐசோஃப்ளோரின், அதுக்கப்புறம் வந்து மீத்தாக்சிஃப்ளோரின், டெஸ்ஃப்ளோரின், சிவோஃப்ளோரின், டெஸ்ஃப்ளோரின், மெத்தாக்சிஃப்ளோரின், அதுக்கப்புறம் வந்து ஐசோஃப்ளோரின், என்ஃப்ளோரின், ஹாலோஃப்ளோரின், ஈத்தர் இதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராவீனஸ் அனஸ்தீசியாவில் வந்து இண்டிகேட்டிங், அதுக்கப்புறம் வந்து இன்டியூசிங் ஏஜெண்டில் வந்து தயோபென்டான் சோடியம், அதுக்கப்புறம் வந்து மெத்தோஹெக்சிடோன், ப்ரோபோஃபோல், இன்டியூசிங் ப்ரோபோஃபோல், அதுக்கப்புறம் வந்து ஃபோஸ் ப்ரோபோஃபோல், அதுக்கப்புறம் வந்து இட்டாமிடேட், அதுக்கப்புறம் வந்து டிசோஷியேட்டிவ் அனஸ்தீசியா வந்து கீட்டமின். டிசோஷியேட்டிவ் அனஸ்தீசியாவில் வந்து கீட்டமின் இருக்குது. ஓபியாய்டு அனல்ஜெசிக்கில் வந்து ஃபென்டானில் இருக்குது. இருக்குது. டயாசிஃபமில் வந்து டயாசிஃபம், அதுக்கப்புறம் வந்து மிடாசோலம், அதுக்கப்புறம் வந்து லொரான்சிஃபம் இருக்குது. ஓபியாய்டில் வந்து ஃபென்டானில், அதுக்கப்புறம் வந்து டிசோஷியேட்டிவ் அனஸ்தீசியா வந்து கீட்டமின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தயோபென்டான் சோடியம், மெத்தாக்சிடோன், அதுக்கப்புறம் ப்ரோபோஃபோல், அதுக்கப்புறம் வந்து ப்ரோபோஃபோல், அதுக்கப்புறம் வந்து ஃபோஸ் ப்ரோபோஃபோல் அப்படின்ட்டு இருக்குது. ஈத்தர் இதெல்லாம் வந்து லிக்விடில் வந்துடுது. இல்லை நைட்ரஸ் ஆக்சைடு வந்து கேஷியஸு. இன்ட்ராவீனஸில் வந்து இன்ட்ராவீனஸில் தான் ப்ரோபோஃபோல், ஃபோஸ் ப்ரோபோஃபோல், தயோபென்டான் சோடியம், மெத்தாக்சிடோன் இதெல்லாமே வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபென்டானில், டயாசிஃபம், பிப்ரோட்ரோபியம், தயோட்ரோபியம் இதெல்லாமே வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐவியில் கொடுத்துட்டோன்னா காபா ரிசெப்டர் ஆஃப் குளோரைடு சேனல் வந்து இட் இன்ஹிபிட் த நியூரோ டிரான்ஸ்மிஷன் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. நியூரோ டிரான்ஸ்மிஷன் வந்து இன்ஹிபிட் பண்ணிவிட்டு இட் இன்க்ரீஸ் த இன்ஹிபிஷன் ஆஃப் த நியூரோ டிரான்ஸ்மிஷன், இட் டிப்ரெஸ் த சிஎன்எஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணுது. இன்ஹலேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஹலேஷன் அனஸ்தீசியாவில் வந்து அதுக்கப்புறம் இட் இன்ஹிபிட் த கிளைசின் கேட்டட் குளோரைடு சேனல் இன்ஹிபிட் த நியூரோ டிரான்ஸ்மிஷன் வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து கீட்டமின், அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து அதுக்கப்புறம் இன்ஹிபிட் த மெத்தைல், அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷனாக இருக்குது ரிசெப்டாரில். இன்ஹலேஷன் ஐவி வந்து இன்ஹிபிட் த நியூரோனல் ஆக்டிவிட்டியாக இருக்குது. வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து யூசஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் அனலாக்ஸ் ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் வந்து அனல்ஜெசிக்காக இருக்குது. இண்டிகேஷன்ஸ் இஸ் ரேபிட் ஸ்மூத்தாக இருக்குது. நான் இரிட்டன், நான் இன்ஃப்ளேமபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் இரிட்டேஷன் வந்து இல்லாமல் நான் இரிட்டண்ட்டாக இருக்குது. நான் இன்ஃப்ளேமபுளாக இருக்குது. ரெக்கவரி ரேப்பிடாக இருக்குது. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாசியா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாட் சிக்னிஃபிகண்ட்டு. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாசியா நாட் சிக்னிஃபிகண்ட்டு, ஹேஸ் லிட்டில் எஃபெக்ட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நாஸ்தியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் எ ரெக்கவரி ஆஃப், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரேப்பிடாக ரெக்கவரி ஆகிறதுக்காண்டி, நான் இரிட்டன், நான் இன்ஃப்ளேமபுளாக இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் வந்து இண்டிகேஷன் ரேப்பிடாக கொடுக்கறதுனாலையும், ஐடியல் காம்பினேஷனாக இருக்கிறதுனாலையும், இட் இஸ் அ நான் டாக்ஸிக் இன் லிவர், கிட்னி, பிரெயினில் வந்து இருக்குது. குயிக்லி ரிமூவ்டு ஃப்ரம் த லங்ஸ்லேருந்து குயிக்காக வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அ நான், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பான்சிவாக இருக்குது. அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனில் வந்து லெஸ் பொட்டண்ட்டாக இருக்கும். இட் பிபி, அதுக்கப்புறம் வந்து அகோனிஸ்ட். அதுக்கப்புறம் புவர் மசில் ரிலாக்டண்ட்டாக இருக்கும். NO2 வந்து டிஸ்பிளேஸ் டு த நைட்ரஜன் இன்டு தி ஃபில்ட் ஆஃப் த கேவிட்டி, அதுக்கப்புறம் ஃபில்ட் ஆஃப் த கேவிட்டி சென்டர். தீஸ் ஆர் த, அதுக்கப்புறம் வந்து என்னது
faster cavity as the result of the expansions of the cavity, pneumothorax, air embolism such that patient வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஏர் எம்போலிசம்னால பேஷண்ட் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. ரேப்பிடு டிப்ரெஷனாக இருக்குது, போன் மேரோ சீக்கிரமாக டிப்ரெஷன் இருக்கும். லாங் டைம் எக்ஸ்போஷர் பண்ணால் ஸ்டஃப் ஆஃப் ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து த்ரெட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் லோ டோசேஜ் வந்து இம்பேர் த டிஎன்ஏ சிந்தசைஸ் வந்து இம்பேர் பண்ணி விட்ருது. மே ரிசல்ட் டு த ஃபென்டானில், அதுக்கப்புறம் அப்டாமினல் பெயின், அதுக்கப்புறம் வந்து விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்து வந்துடுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் கேஸ் எஃபெக்ட்னா என்னென்னா, இது வந்து ஒரு இன்ஹலேஷன் கேஸ் மிக்சர் வந்து ஐசோஃப்ளோரைன் ஆஃப் ஆக்சிஜன் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கா, நைட்ரஸ் ஆக்சைடும் ஐசோஃப்ளோரைனும், அதுக்கப்புறம் ஐசோஃப்ளோரைனும் நைட்ரஸ் ஆக்சைடு. ஐசோஃப்ளோரின் வந்து எதில் இருக்குன்னா, ஐசோஃப்ளோரைன் வந்து லிக்விடு, அது வந்து ஐசோஃப்ளோரைன், ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் NO2 அப்டேக் வந்து உள்ளே வந்து ஸ்கின்னுக்குள்ளே வந்து நடக்கிறது தான் வந்து செகண்ட் கேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விடும் சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து டிஃப்யூஷன் ஹைபாக்சியானா என்னென்னா, ஓட்டு வந்து வெளியிலேருந்து உள்ளே போகுது, CO2 வந்து உள்ளேருந்து வெளியில் போகுது. அதிகமாக வந்து டிஃப்யூஷன் வந்து நடக்கிறது தான். இதில் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் ஃபினாமினன் இஸ் அக்கர் டியூ டு த எமர்ஜென்சி காசஸ் நைட்ரஸ் ஆக்சைடு anesthesia கூட கீழே வரும். These are the nitrous oxide anesthesia is continue. The large amount of gas is rapidly exist to the blood to the alveoli. 5 to 10 minutes of the typically is occur. The rapid out gases is created two problem. அப்புறம் high weight concentration nitrous oxide, அதுக்கப்புறம் alveoli dilute of the oxygen contact to the lower partial வந்து இருக்குது. இதான் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா.